வணக்கம் ரிஷபராசி நேயர்களே. மார்ச் மாசம் பாதியை கடந்துட்டோம். இப்போ இந்த மார்ச் 15க்கு அப்புறம் உங்க வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய மாற்றம் காத்துக்கிட்டு இருக்கு. இது வரைக்கும் உங்ககிட்ட நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க இது நடக்கும் அது நடக்கும்னு. ஆனா எதுவுமே நடந்திருக்காது. ஆனா இப்போ அப்படி இல்லைங்க. கிரகங்களோட சஞ்சாரம் இப்போ அப்படியே தலைகீழா மாறப்போகுது. குறிப்பா உங்க ராசிக்கு மார்ச் 15க்கு அப்புறம் ஒரு புதிய நபரோட வரவு இருக்க போகுது. அந்த நபர் யாரு? அவங்களால உங்க வாழ்க்கையில என்ன மாதிரியான திருப்பம் வரப்போகுதுன்னு தெரிஞ்சுக்கணுமா? அதுக்கு முன்னாடி ஒன்னு சொல்லிக்கிறேன். இத்தனை காலமா உங்க ஜாதகத்துல ஒரு விஷயம் இழுபறியாவே இருந்திருக்கும். இது என்னைக்குதான் நடக்கும்னு நீங்க ஏங்கி போன ஒரு காரியம் இப்போ தானே உங்க வாசல் தேடி வரப்போகுது. இது ஏதோ சாதாரண விஷயம் கிடையாதுங்க. உங்க தலையெழுத்தையே மாத்த போற ஒரு மிகப்பெரிய நிகழ்வு. உங்க மனசுக்குள்ள இப்போ ஒரு கேள்வி ஓடும். யார் அந்த புதிய நபர்? பிசினஸ்ல வர பார்ட்னரா, இல்ல குடும்பத்துக்குள்ள வர புது உறவா? இத பத்தி நாம தெளிவா பார்க்க போறோம். அதே சமயம் மார்ச் 15க்கு அப்புறம் உங்களுக்குள்ள ஒரு புது எனர்ஜி பிறக்க போகுது. இப்போ வரைக்கும் ஒரு மாதிரி சோம்பேறித்தனமாவோ இல்ல ஒரு தெளிவில்லாமலோ இருந்திருப்பீங்க. ஆனா இப்போ கிரகங்கள் உங்களுக்கு ஃபேவரா மாற ஆரம்பிச்சிடுச்சு. நீங்க நினைச்சு கூட பார்க்காத ஒரு விஷயம், அதாவது இதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லைன்னு நீங்க ஒதுக்கி வச்ச ஒரு விஷயம் இப்போ கைகூட போகுது. அது என்ன? அது எப்படி சாத்தியம்? உங்க ராசிக்கு இப்போ குரு பகவானும் சனியும் சேர்ந்து என்ன மாதிரியான பிளான போட்டு வச்சிருக்காங்கன்னு விரிவா பார்க்கணும். ரொம்ப முக்கியமா இந்த மார்ச் 15க்கு அப்புறம் நீங்க எடுக்க போற அந்த ஒரு முடிவு உங்க பரம்பரையே மாத்த போகுது. அது என்ன முடிவுன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஆனா இப்போ நான் சொல்ல போற விஷயங்களை கேட்டீங்கன்னா நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. ஏன்னா ரிஷபராசிக்காரங்களுக்கு இது ஒரு பொற்காலம்னே சொல்லலாம். உங்க ராசியில இருக்கிற சில ரகசிய அமைப்புகள் இப்போ ஆக்டிவேட் ஆக போகுது. இது வரைக்கும் உங்க பின்னாடி நின்னு உங்களை பத்தி தப்பா பேசினவங்க எல்லாம் இப்போ உங்க முன்னாடி வந்து கை கட்டி நிக்க போறாங்க. அந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான நேரம் இது. அந்த புதிய நபர் உங்க வீட்டுக்குள்ள வர்றப்போ உங்க கூடவே ஒரு அதிர்ஷ்டத்தையும் கூட்டிட்டு வர்றாரு. அவர் யாரா வேணாலும் இருக்கலாம். ஆனா அவரோட வருகை உங்க பொருளாதார ரீதியா பெரிய மாற்றத்தை கொடுக்கும். நீங்க எதிர்பார்த்த பண வரவோ இல்ல நிலம் சம்பந்தப்பட்ட விஷயமோ எதுவா இருந்தாலும் சரி, அதுல ஒரு தீர்வு கிடைக்க போகுது. இது வெறும் பேச்சுக்காக சொல்லுங்க, கிரகங்களோட நிலையை வச்சு கணிக்கப்பட்ட உண்மை. இந்த மார்ச் 15க்கு அப்புறம் நடக்க போற ஒவ்வொரு சின்ன மாற்றமும் உங்களை ஒரு பெரிய இடத்துக்கு கொண்டு போக போகுது. தயாரா இருங்க. ஏன்னா இது வரைக்கும் நீங்க பார்க்காத ஒரு புது வாழ்க்கைய இப்போ அனுபவிக்க போறீங்க. அந்த நபர் யாருன்னு நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப அவசியம். ஏன்னா அவங்கதான் உங்க வெற்றிக்கான சாவியை கையில வச்சிருக்காங்க. இப்போ அந்த நபர் யாருன்னு நீங்க ஆவலா இருப்பீங்க. அவர் உங்க சொந்தக்காரரா இல்ல வெளியாளான்னு பார்த்தா அது உங்க ஜாதகத்துல இருக்கிற கிரகங்களோட நிலையை பொறுத்ததுதான். ஆனா பொதுவா ரிஷபராசிக்கு இப்போ இருக்கிற அமைப்பு படி அந்த புதிய நபர் உங்க தொழிலுக்கோ இல்ல உங்களோட தனிப்பட்ட முன்னேற்றத்துக்கோ ஒரு பெரிய ஏணியா இருக்க போறாரு. இது வரைக்கும் நீங்க ஒரு விஷயத்துக்காக ரொம்ப நாளா போராடிட்டு இருந்திருப்பீங்க. ஒருவேளை அது ஒரு பேங்க் லோனா இருக்கலாம், இல்ல ஒரு சொத்து விவகாரமா இருக்கலாம், இல்ல உங்க வீட்டுல நடக்க வேண்டிய ஒரு சுப காரியமா கூட இருக்கலாம். இது இனிமே நடக்கவே நடக்காது, இதுக்கு வழியே இல்லைன்னு நீங்க ஒரு முடிவுக்கு வந்து கைவிட்ட ஒரு விஷயம் இப்போ அந்த புதிய நபரோட வருகையால அப்படியே மாறப்போகுது. அந்த நபர் ஒரு சாதாரண மனுஷனா உங்க வீட்டுக்குள்ள நுழைஞ்சு ஒரு தேவதூதன் மாதிரி உங்க பிரச்சனையை தீர்க்க போறாரு. இது ஏதோ மேஜிக் கிடையாதுங்க. உங்களோட கர்ம வினைகள் முடிவுக்கு வந்து இப்போ நல்ல காலம் ஆரம்பிச்சிருக்குங்கிறது தான் உண்மை. ரிஷபராசிக்காரங்களுக்கு இயல்பாவே பொறுமை அதிகம். ஆனா கடந்த சில மாசங்களா அந்த பொறுமையை கிரகங்கள் ரொம்பவே சோதிச்சிருக்கும். நமக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது, நாம என்ன தப்பு பண்ணோம் நீங்க புலம்பாத நாளே இருந்திருக்காது. ஆனா இப்போ மார்ச் 15க்கு அப்புறம் உங்க ராசிநாதன் சுக்கிரனோட சஞ்சாரம் மத்த கிரகங்களோட கூட்டணியும் உங்களுக்கு ஒரு பெரிய பலத்தை கொடுக்குது. முக்கியமா உங்க மனசுல ஒரு இனம் புரியாத பயம் இருந்திருக்கும். அதாவது நாளைக்கு என்ன நடக்குமோ, நம்ம வாழ்க்கை என்ன ஆகுமோங்கிற அந்த பயம் இப்போ காணாம போக போகுது. அந்த புதிய நபர் உங்களுக்கு ஒரு நம்பிக்கைய விதைக்க போறாரு. அவர் சொல்ல போற ஒரு சின்ன ஐடியா இல்ல, அவர் செய்ய போற ஒரு உதவி உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய திருப்புமுனை உண்டாக்கும். இது வரைக்கும் நீங்க அடைச்சு வச்சிருந்த கதவுகள்லாம் இப்போ ஒன்னொன்னா திறக்க ஆரம்பிக்கும். அந்த நடக்காத ஒண்ணு நடக்க போகுதுன்னு சொன்னேன் இல்லையா, அது எதை பத்தின்னு கொஞ்சம் ஆழமா பார்ப்போம். சில பேருக்கு குழந்தை பாக்கியம் தள்ளி போயிருக்கலாம், சில பேருக்கு கல்யாண கனவு பல வருஷமா தள்ளி போயிருக்கலாம், இன்னும் சில பேருக்கு சொந்த வீடுங்கிறது ஒரு எட்டாக்கனியாவே இருந்திருக்கும். இதெல்லாம் தான் இப்போ சாத்தியமாக போகுது. இதுக்கு முன்னாடி இதற்காக நீங்க எவ்வளவோ முயற்சி பண்ணியும் பலன் கிடைச்சிருக்காது. ஆனா இப்போ கிரகங்களோட அனுகிரகம் உங்களுக்கு முழுமையா கிடைக்குது. குறிப்பா அந்த மார்ச் 15 தேதிங்கிறது ஒரு பெரிய கேட்வே மாதிரி. அந்த தேதியை தாண்டினதுமே உங்களுக்கே ஒரு வித்தியாசம் தெரியும். உங்களை சுத்தி இருக்கிற சூழ்நிலை மாறும், உங்களை பாக்குறவங்களோட பார்வை மாறும், உங்களை மதிக்காதவங்க கூட இப்போ உங்களை தேடி வந்து பேச ஆரம்பிப்பாங்க.
இதுக்கெல்லாம் காரணம் உங்க ராசியில நடக்க போற அந்த ஒரு ரகசிய மாற்றம் தான். உங்க குடும்பத்துல இப்போ வரைக்கும் சின்ன சின்ன சண்டைகள், மனஸ்தாபங்கள் இருந்திருக்கலாம். யாரும் நம்மள புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்கங்கிற ஒரு ஏக்கம் உங்க மனசுல இருந்திருக்கும். ஆனா இப்போ அந்த புதிய நபர் உங்க குடும்பத்துக்குள்ள வரதுனால ஒரு பெரிய ஒற்றுமை வரப்போகுது. அந்த நபர் உங்க வாழ்க்கையில நுழையும் போது உங்க வீட்டுல இருக்கிற நெகட்டிவ் எனர்ஜி எல்லாம் அப்படியே விலகிடும். ஒரு மங்களகரமான விசேஷம் உங்க வீட்டுல நடக்க போறதுக்கு இதுதான் ஆரம்பம். அந்த புதிய நபர் கொடுக்க போற ஒரு தகவல் உங்க பொருளாதார நிலையை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகும். நீங்க இவ்வளவு நாள் பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் ஒரு விடிவு காலம் பிறந்துடுச்சுன்னு நீங்க முழுசா நம்பலாம். ஏன்னா இந்த மார்ச் 15க்கு அப்புறம் நடக்க போற மாற்றங்கள் எல்லாமே உங்களுக்கு ஒரு பெரிய வெற்றியை தேடித்தரப்போகுது. ரிஷபராசிக்காரங்களுக்கு இப்போ வேலையில ஒரு பெரிய திருப்பு முனை வரப்போகுது. இத்தனை நாளா நீங்க வேலை பார்க்குற இடத்துல உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அங்கீகாரம் கிடைக்காம இருந்திருக்கலாம். நம்ம இவ்வளோ உழைக்கிறோம் ஆனா மத்தவங்களுக்கு தான் பேரு கிடைக்குதுன்னு நீங்க வருத்தப்பட்ட காலமெல்லாம் இப்போ முடிய போகுது. அந்த புதிய நபர் மூலமா உங்களுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு தேடி வரப்போகுது. அது ஒரு புது வேலையா இருக்கலாம், இல்ல இருக்கிற வேலையிலேயே ஒரு பெரிய பதவி உயர்வா இருக்கலாம். முக்கியமா அந்த மார்ச் 15க்கு அப்புறம் நீங்க ஒரு முக்கியமான சந்திப்புல இல்ல ஒரு நேர்காணல்ல கலந்துக்கிட்டீங்கன்னா அதுல உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றி உறுதி. இதுல ஆச்சரியமான விஷயம் என்னன்னா அந்த வாய்ப்பை உங்களுக்கு கொண்டு வர்றது அந்த புதிய நபரா தான் இருப்பார். அவர் ஒருவேளை உங்க பழைய நண்பரா இருக்கலாம், இல்ல இப்போ புதுசா அறிமுகமாகிற ஒருத்தரா கூட இருக்கலாம். ஆனா அவரோட ஒரு சின்ன பரிந்துரை இல்ல, அவர் சொல்ல போற ஒரு வழிமுறை உங்க வாழ்க்கையே வேற நிலைக்கு கொண்டு போக போகுது. இது வரைக்கும் நீங்க முட்டி மோதி பார்த்து நடக்காத அந்த ஒரு விஷயம் இப்போ ரொம்ப சுலபமா நடக்க போகுது. அவன விஷயத்துல கூட இப்போ ஒரு நல்ல தெளிவு பிறக்க போகுது. இப்போ வரைக்கும் கைக்கு வர்ற காசு அப்படியே செலவாகிட்டு இருந்திருக்கலாம். எங்க தான் போகுது இந்த காசுன்னு உங்களுக்கே தெரியாம இருந்திருக்கும். ஆனா இப்போ அந்த புதிய நபரோட ஆலோசனையால உங்க பணத்தை எப்படி சேமிக்கிறது, எப்படி முதலீடு பண்றதுங்கிற ஒரு நல்ல யோசனை உங்களுக்கு கிடைக்கும். அந்த நபர் உங்களுக்கு ஒரு ஆசிரியர் மாதிரி கூட இருக்கலாம். அவர் மூலமா கிடைக்கிற ஒரு தொழில் ஒப்பந்தம் உங்களை பெரிய அளவுல லாபம் பார்க்க வைக்கும். இது ஏதோ சாதாரண லாபம் கிடையாதுங்க. உங்க குடும்பத்தோட மொத்த கஷ்டத்தையும் தீர்க்கிற அளவுக்கு ஒரு பெரிய தொகையா இது இருக்கும். ரிஷபராசிக்கு அதிபதி சுக்கிரன், அவர் இப்போ செல்வத்துக்கு அதிபதியோட அருளோட சேர்ந்து உங்களுக்கு இந்த யோகத்தை கொடுக்க போறாரு. இது வரைக்கும் நீங்க வாங்கின கடனை அடைக்க முடியாம தவிச்சிருப்பீங்க. வட்டி கட்டியே உங்க பாதி வருமானம் போயிருக்கும். ஆனா இப்போ அந்த மார்ச் 15க்கு அப்புறம் நடக்க போற மாற்றங்கள் உங்க கடனை மொத்தமா அடைக்க வழி செய்யும். அந்த புதிய நபர் உங்க வீட்டுக்கு வரும்போது வெறும் கையோட வரமாட்டாங்க, உங்களுக்கான ஒரு மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தோட தான் வருவாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, உங்க ராசிக்கு இப்போ சில மறைமுக எதிர்ப்புகள் இருந்திருக்கும். நீங்க நல்லா இருக்க கூடாதுன்னு நினைக்கிறவங்க இப்போ தானா ஒதுங்கி போவாங்க. அந்த புதிய நபர் வர்றதுனால உங்களுக்கே ஒரு புது தெம்பு கிடைக்கும். யார் என்ன சொன்னா நமக்கு என்னங்கிற ஒரு தைரியம் உங்களுக்குள்ள வரும். இது வரைக்கும் நீங்க எதை நினைச்சு பயந்து ஒதுங்கி இருந்தீங்களோ அதை இப்போ நேருக்கு நேர் நின்னு ஜெயிக்க போறீங்க. அந்த நடக்காத ஒண்ணு நடக்க போகுதுன்னு சொன்னேன் இல்லையா, அது உங்க தன்னம்பிக்கை சம்பந்தப்பட்டது கூட இருக்கலாம். ஒரு காலத்துல நீங்க தோத்து போன அதே இடத்துல இப்போ ஜெயிக்க போறீங்க. அதுவும் அந்த புதிய நபரோட துணை உங்களுக்கு இருக்கும்போது நீங்க யாரையும் பத்தி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்ல. உங்க ஜாதகத்துல கிரகங்கள் இப்போ ஒரு அழகான கோலத்தை போட்டு வச்சிருக்கு. அந்த கோலத்துல நீங்க தான் முதன்மையானவரா இருக்க போறீங்க. மார்ச் 15க்கு அப்புறம் நீங்க எடுக்க போற ஒவ்வொரு அடியும் ஒரு சாதனையா இருக்கும். உங்க வீட்டுல இருக்கிற பெரியவங்க ஆசீர்வாதமும் அந்த புதிய நபரோட வருகையும் சேர்ந்து உங்களை ஒரு மிகப்பெரிய உயரத்துக்கு கொண்டு போக போகுது. ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்னொரு பெரிய சந்தோஷம் என்னன்னா, உங்க உடல் நலத்துல இருந்த பிரச்சனைகள் இப்போ சரியாக போகுது. ரொம்ப நாளா ஒரு நோயாளியோ இல்ல மன உளைச்சலாலேயோ கஷ்டப்பட்டுட்டு இருந்திருப்பீங்க. அந்த புதிய நபர் உங்க வாழ்க்கையில வர்றப்போ அவங்க கூடவே ஒரு நல்ல மருந்தையும் கொண்டு வராங்க. அது வெறும் மாத்திரை மருந்து கிடையாதுங்க. அவங்க கொடுக்கற அந்த ஆறுதலான வார்த்தைகளும் அவங்க காட்டுற அந்த அன்பும் உங்களை சீக்கிரமே குணப்படுத்தும். உங்க வீட்டுல இருக்கிற பெரியவங்களுக்கு இருந்த ஆரோக்கிய குறைபாடுகள் நீங்கி அவங்க முகத்துல ஒரு சிரிப்பு வரப்போகுது. இது ஒரு சாதாரண மாற்றமா உங்களுக்கு தெரியலாம், ஆனா இதனால கிடைக்கிற நிம்மதி கோடி ரூபாய் கொடுத்தாலும் கிடைக்காது. அந்த மார்ச் 15க்கு அப்புறம் உங்க வீட்டுக்கு வர்ற அந்த நபர் ஒரு அதிர்ஷ்ட தேவதை மாதிரி உங்க கஷ்டங்கள் எல்லாம் துடைக்க போறாங்க. நீங்க இதுவரைக்கும் மத்தவங்களுக்காகவே வாழ்ந்து பழகிட்டீங்க, உங்களுக்காக எதையும் செஞ்சுக்கல. ஆனா இப்போ அந்த புதிய நபர் மூலமா உங்களுக்குன்னு ஒரு தனி மரியாதை கிடைக்க போகுது. உங்க ராசிக்கு இப்போ கிரகங்கள் கொடுக்கற இன்னொரு பெரிய பரிசு என்னன்னா, ஒரு மிகப்பெரிய சொத்து சேர்க்கை. நமக்குன்னு ஒரு இடம் இருக்கணும், ஒரு வீடு இருக்கணும்னு நீங்க வருஷ கணக்கா கனவு கண்டிருப்பீங்க. ஆனா ஏதோ ஒரு தடையால அது தள்ளி போயிட்டே இருந்திருக்கும். இப்போ அந்த தடை அப்படியே விலகி அந்த புதிய நபர் மூலமா ஒரு நல்ல வழி பிறக்க போகுது.
அது ஒருவேளை உங்க பூர்வீக சொத்துல இருந்த சிக்கலா இருக்கலாம், இல்ல புதுசா ஒரு சொத்து வாங்குறதுக்கான வாய்ப்பா இருக்கலாம். நீங்க எதிர்பார்க்காத நேரத்துல, எதிர்பார்க்காத ஒரு இடத்துல இருந்து உங்களுக்கு இந்த உதவி கிடைக்க போகுது. இதுதான் நான் சொன்னேன், அந்த நடக்காத ஒன்று நடக்க போகுதுங்கிற விஷயம். இத்தனை காலமா உங்க கையில காசு இருந்தும் ஒரு காரியத்தை முடிக்க முடியாம தவிச்சிருப்பீங்க. ஆனா இப்போ அந்த மார்ச் 15க்கு அப்புறம் எல்லாம் தானா கூடி வரும். கிரகங்களோட ஆட்டம் இப்போ உங்களுக்கு சாதகமா இருக்கிறதுனால நீங்க எதை தொட்டாலும் அது பொன்னாகும். அந்த புதிய நபர் யாருன்னு நீங்க தெரிஞ்சுக்க போற அந்த நிமிஷம் உங்க வாழ்க்கையில மறக்க முடியாத ஒரு தருணமா இருக்கும். ரொம்ப முக்கியமா உங்க பிள்ளைகளோட வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றம் வரப்போகுது. அவங்க படிப்புலயோ இல்ல வேலை வாய்ப்புலயோ இருந்த குழப்பங்கள் இப்போ தீரப்போகுது. அந்த புதிய நபர் மூலமா அவங்களுக்கு ஒரு நல்ல வழிகாட்டுதல் கிடைக்கும். இது உங்க குடும்பத்துக்கே ஒரு பெரிய நிம்மதியை கொடுக்கும். ஏன்னா நீங்க எப்பவுமே உங்களை விட உங்க குடும்பத்துக்காக தான் அதிகமா கவலைப்படுவீங்க. அந்த கவலையெல்லாம் இப்போ காத்துல கரைஞ்சு போக போகுது. மார்ச் 15க்கு அப்புறம் நீங்க ஒரு ஆன்மீக பயணமோ இல்ல ஒரு குலதெய்வ வழிபாடோ செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது உங்களுக்கு இன்னும் அதிகமான நேர்மறை எண்ணங்களை கொடுக்கும். அந்த புதிய நபர் உங்க வீட்டுக்குள்ள வரும்போது ஒரு புது வெளிச்சம் உங்க வாழ்க்கையில பரவறத நீங்களே உணருவீங்க. இது வெறும் ஆரம்பம்தான். இன்னும் என்னென்ன அதிசயங்கள் நடக்க போகுதுன்னு பார்க்கும்போது உங்களுக்கே ஆச்சரியமா இருக்கும். ஏன்னா ரிஷபராசிக்கு இந்த காலம் ஒரு திருப்புமுனை காலம். இப்போ ரிஷபராசியில இருக்கிற இளைய தலைமுறைக்கும் கல்யாண வயசுல இருக்கிறவங்களுக்கும் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். ரொம்ப நாளா காதலிச்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க, ஆனா வீட்டுல ஒத்துக்கல, இல்ல ஏதோ ஒரு ஜாதி மதம்னு ஏதோ ஒரு காரணத்தால உங்க காதல் கை கூடாம இருந்திருக்கும். இனிமே இவங்க கூட சேரவே முடியாதுன்னு நீங்க கண்ணீர் வடிச்ச காலமெல்லாம் இப்போ மலை ஏறி போச்சு. அந்த மார்ச் 15க்கு அப்புறம் உங்க வாழ்க்கையில நுழையிற அந்த புதிய நபர் உங்க காதலுக்கு ஒரு பாலமா இருக்க போறாரு. அவர் உங்க குடும்பத்துல இருக்கிற பெரியவங்க கிட்ட பேசி உங்க கல்யாணத்தை முடிச்சு வைக்கிற ஒரு முக்கியமான பொறுப்பை ஏத்துக்குவாரு. இதுதான் நான் முதல்லயே சொன்ன அந்த நடக்காத ஒன்று நடக்க போகுதுங்கிற விஷயம். பிரிஞ்சு போன காதலர்கள் ஒன்னு சேர்றதுக்கும் மனக்கசப்புல இருந்த தம்பதிகள் மறுபடியும் சேர்ந்து வாழ்றதுக்கும் இந்த மார்ச் மாசம் ஒரு வரப்பிரசாதமா அமைய போகுது. அந்த நபர் வர்றப்போ உங்க வாழ்க்கையில இருக்கிற அந்த கசப்பான நினைவுகள் எல்லாம் மறைஞ்சு ஒரு புது வசந்தம் ஆரம்பிக்க போகுது. அதே மாதிரி சமூகத்துல உங்களுக்கு இருந்த அந்தஸ்து இப்போ ஒரு படி மேல போக போகுது. இது வரைக்கும் உங்களை ஒரு சாதாரண ஆளா பார்த்தவங்க எல்லாம் இப்போ நீங்க போற இடத்துல உங்களுக்கு முன்னுரிமை கொடுப்பாங்க. நீங்க ஒரு கூட்டத்துல நின்னீங்கன்னா அங்க இருக்கிறவங்க பார்வையெல்லாம் உங்க மேலதான் இருக்கும். அந்த அளவுக்கு ஒரு வசீகர சக்தி உங்க முகத்துல வரப்போகுது. அந்த புதிய நபர் ஒருவேளை அரசியல்லயோ இல்ல பெரிய பொறுப்புலயோ இருக்கிற ஒருத்தரா இருக்கலாம். அவரோட நட்பு உங்களுக்கு கிடைக்கிறதுனால நீங்க ரொம்ப நாளா முடிக்க முடியாம இருந்த சில அரசு சம்பந்தப்பட்ட வேலைகளோ இல்ல சட்ட ரீதியான சிக்கல்களோ இப்ப ரொம்ப லகுவா முடிஞ்சிடும். எப்படி இதெல்லாம் இவ்வளவு சீக்கிரம் நடக்குதுன்னு நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. கிரகங்களோட பலம் இப்போ உங்க ராசிக்கு அப்படி இருக்கு. உங்க பேச்சும் செயலும் இப்ப மத்தவங்களை கவர்ற மாதிரி இருக்கும். நீங்க சொல்ற ஒரு சின்ன யோசனை கூட மத்தவங்களுக்கு ஒரு பெரிய தீர்வா அமையும். இதனால உங்களுக்கான அந்த மதிப்பும் மரியாதையும் ஊர் முழுக்க பேசப்படும். இன்னொரு விஷயம், உங்க மனசுக்குள்ள ஒரு பெரிய பாரம் இருந்திருக்கும். அதாவது யாரோ ஒருத்தருக்கு நீங்க செஞ்ச உதவிக்கு பதிலா அவங்க உங்களுக்கு துரோகம் பண்ணி இருப்பாங்க. அந்த காயம் உங்க மனசுல ஆறாமலே இருந்திருக்கும். ஆனா இப்போ அந்த மார்ச் 15க்கு அப்புறம் அந்த துரோகம் பண்ணவங்களுக்கே ஒரு பணம் கிடைக்க போகுது. அவங்களே உங்க முன்னாடி வந்து அவங்க செஞ்ச தப்புக்கு மன்னிப்பு கேட்கிற ஒரு சூழ்நிலை உருவாகும். இதுவும் அந்த புதிய நபரோட வருகையால தான் சாத்தியமாகும். அந்த நபர் உங்களுக்கு ஒரு உண்மையான நண்பனா ஒரு வழிகாட்டியா இருந்து உங்க கரவத்தை நிலைநாட்ட போறாரு. ரிஷப ராசிக்காரங்க எப்பவுமே மத்தவங்களுக்கு நல்லதுதான் நினைப்பீங்க. அந்த நல்ல எண்ணமே இப்போ உங்களுக்கு ஒரு கவசமா நின்னு உங்களை காப்பாத்த போகுது. மார்ச் பாதியிலிருந்து உங்க வாழ்க்கையில நடக்க போற ஒவ்வொரு மாற்றமும் நீங்க செஞ்ச புண்ணியத்தோட பலன்தான். அந்த புதிய நபர் உங்க வீட்டு வாசல்ல கால் எடுத்து வைக்கிற அந்த நிமிஷம் உங்க வீட்டுல இருக்கிற கஷ்டங்கள் எல்லாம் ஓடிடும். உங்க ராசிக்கு இப்போ குரு பகவானோட பார்வை ரொம்ப பலமா இருக்கு. இதனால நீங்க இது வரைக்கும் பட்ட அவமானங்கள்லாம் இப்போ வெகுமதியா மாறப்போகுது. உங்க மேல வீண் பழி போட்டவங்க எல்லாம் இப்போ வாய் அடிச்சு போய் நிப்பாங்க. அந்த புதிய நபர் மூலமா உங்களுக்கு கிடைக்க போற அந்த ஒரு ரகசிய தகவல் உங்க எதிரிகளை அப்படியே முடக்கிடும். நீங்க யார்கிட்டயும் போய் சண்டை போட வேண்டிய அவசியம் இருக்காது. சூழ்நிலையே உங்களுக்கு சாதகமா மாறி அவங்கள ஒதுக்கிடும். இதுதான் உங்க ராசிக்கு இப்போ இருக்கிற மிகப்பெரிய பலம். அந்த மார்ச் 15 தேதியை மட்டும் மனசுல வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வர்ற ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு ஒரு புது செய்தியை கொண்டு வரும். அந்த புதிய நபர் வெறும் மனுஷனை மட்டும் இல்லாம உங்க வாழ்க்கையை புரட்டி போட வந்த ஒரு மகா சக்தியா கூட இருக்கலாம். நீங்க இவ்வளவு நாள் இறைவன் கிட்ட வச்ச கோரிக்கைகள் எல்லாம் இப்போ ஒண்ணு ஒன்னா நிறைவேற ஆரம்பிக்கும். உங்க முகத்துல ஒரு புது பொலிவு வரும். அதுவே உங்க வெற்றிக்கான அடையாளம். தொழில் பண்ற ரிஷபராசிக்காரர்களுக்கு இப்போ ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல போறேன். இத்தனை நாளா உங்க பிசினஸ்ல ஒரு தேக்க நிலை இருந்திருக்கலாம்.
அதாவது எவ்வளவுதான் முதலீடு பண்ணாலும் லாபம் வரமாட்டேங்குதேன்னு நீங்க ரொம்பவே கவலைப்பட்டிருப்பீங்க. ஆனா இப்போ அந்த மார்ச் 15க்கு அப்புறம் வரப்போற அந்த புதிய நபரு உங்க தொழிலுக்கே ஒரு விடிவெள்ளியா இருக்க போறாரு. அவர் சொல்ல போற ஒரு சின்ன நுணுக்கம் இல்ல, அவர் மூலமா கிடைக்க போற ஒரு புது வாடிக்கையாளர் உங்க பிசினஸ அடுத்த லெவலுக்கு கொண்டு போக போகுது. நீங்க இதுவரைக்கும் இந்த பிசினஸ் நமக்கு சரிப்பட்டு வராது, இது வித்துட்டு வேற எதுக்காவது போயிடலாம்னு நினைச்ச அதே தொழில இப்ப லாபம் கொட்ட போகுது. இதுதாங்க காலத்தோட கோலம். நீங்க எதை வேண்டாம்னு ஒதுக்குனீங்களோ அதுவே உங்களுக்கு பெரிய லாபத்தை கொடுக்க போகுது. அந்த புதிய நபர் உங்க கூட ஒரு பார்ட்னரா கூட சேர வாய்ப்பு இருக்கு. அவரோட ராசியும் உங்க ராசியும் சேரும் போது ஒரு மிகப்பெரிய தனயோகம் உருவாகுது. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா உங்க கூடவே இருந்துட்டு உங்களுக்கு கூலி பறிக்கிற சில நல்லவங்க வேஷம் போடுறவங்கள பத்தி நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய நேரம் இது. மார்ச் 15க்கு அப்புறம் அந்த புதிய நபர் உங்க வாழ்க்கையில வர்றப்போ உங்களுக்கே ஒரு தெளிவு கிடைக்கும். யார் உண்மையானவங்க, யார் உங்க முன்னேற்றத்தை பார்த்து பொறாமப்படுறாங்கன்னு நீங்க ஈஸியா கண்டுபிடிச்சிடுவீங்க. இது வரைக்கும் நீங்க நம்பி ஏமாந்த ஒரு விஷயம் இப்போ வெளிச்சத்துக்கு வரும். அந்த நடக்காத ஒண்ணு நடக்க போகுதுன்னு சொன்னேன்ல, அது இது கூடவா இருக்கலாம். அதாவது உங்களுக்கு ரொம்ப நெருக்கமான ஒருத்தர் உங்களை பத்தி தப்பா பேசினது இப்போ ஆதாரத்தோட உங்களுக்கு தெரிய வரும். இது உங்களுக்கு ஆரம்பத்துல வருத்தத்தை கொடுத்தாலும் பின்னாடி இதுவே உங்களுக்கு பெரிய நன்மையா முடியும். ஏன்னா அந்த விஷப்பாம்புகளை உங்க வாழ்க்கையில இருந்து அப்புறப்படுத்துறதுக்கு இதுதான் சரியான நேரம். கிரகங்கள் இப்போ உங்களை சுத்தி இருக்கிற நெகட்டிவிட்டியை சுத்தமா கிளீன் பண்ண போகுது. ரிஷபராசிக்காரங்க எப்பவுமே கொஞ்சம் பிடிவாதக்காரங்கன்னு ஒரு பேர் உண்டு. ஆனா அந்த பிடிவாதம் தான் இப்போ உங்களுக்கு வெற்றியை தேடி தரப்போகுது. நீங்க எடுத்த ஒரு முடிவை தப்புன்னு சொன்னவங்க எல்லாம் இப்போ நீ செஞ்சதுதான் சரின்னு வந்து நிப்பாங்க. அந்த மார்ச் 15க்கு அப்புறம் உங்க பேச்சில ஒரு அதிகார தோரணை வரும். நீங்க சொல்றத மத்தவங்க கேட்க ஆரம்பிப்பாங்க. அந்த புதிய நபர் உங்க வீட்டுக்கு வரும்போது அவங்க கூடவே ஒரு மங்கள செய்தியையும் கொண்டு வருவாங்க. ஒருவேளை அது ஒரு காலி மனையை விற்கிறதா இருக்கலாம், இல்ல ரொம்ப நாளா வராம இருந்த ஒரு இன்சூரன்ஸ் பணமா இருக்கலாம். அந்த பணம் உங்க கைக்கு வரும்போது உங்க மனசுல இருந்த பாதி பாரம் குறைஞ்சிடும். நீங்க இது வரைக்கும் இது நமக்கு கிடைக்காதுன்னு கைவிட்ட ஒரு அதிர்ஷ்டம் இப்போ உங்க கதவை தட்ட போகுது. ரொம்ப முக்கியமா உங்க ஆரோக்கியத்துல ஒரு சின்ன அக்கறை எடுத்துக்கோங்க. மார்ச் பாதியிலிருந்து உங்க வேலைப்பளு அதிகமாகும், அதனால கொஞ்சம் டயர்டா ஃபீல் பண்ணுவீங்க. ஆனா அந்த புதிய நபர் உங்க வாழ்க்கையில வர்றதுனால உங்களுக்கு ஒரு புது தெம்பு கிடைக்கும். அவங்க கூட சேர்ந்து நீங்க பண்ண போற அந்த புதிய முயற்சி உங்களுக்கு ஒரு பெரிய வெற்றியை கொடுக்கும். நீங்க இப்போ வரைக்கும் ஒரு நிம்மதி இல்லாம தூக்கம் இல்லாம இருந்திருப்பீங்க. ஆனா இனிமே அப்படி கிடையாது. மார்ச் 15க்கு அப்புறம் உங்க தூக்கம் கூட ரொம்ப நிம்மதியா இருக்கும். ஏன்னா உங்க பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு தீர்வு கிடைக்க ஆரம்பிச்சிடுச்சு. அந்த நபர் யாரு, அவங்க கிட்ட இருந்து உங்களுக்கு கிடைக்க போற அந்த ரகசியமான உதவி என்னங்கறத இப்போ விரிவா பார்க்கணும். ஏன்னா இது உங்க வாழ்க்கையில ஒரு முறை மட்டும் வர்ற மிகப்பெரிய வாய்ப்பு. ரிஷபராசிக்காரர்களுக்கு இப்போ ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல போறேன், நல்ல கவனிங்க. அந்த புதிய நபர் வெறும் ஒரு மனுஷனா மட்டும் உங்க வீட்டுக்கு வர போறது இல்ல, அவங்க உங்க கூட ஒரு மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை கூட்டிட்டு வராங்க. சொல்ல போனா உங்க பரம்பரையிலேயே இது வரைக்கும் யாருமே செய்யாத ஒரு பெரிய காரியத்தை நீங்க இப்போ செய்ய போறீங்க. அது ஒரு பெரிய தொழில் ஒப்பந்தமா இருக்கலாம், இல்லைன்னா ஒரு மிகப்பெரிய சொத்து உங்க கைக்கு வரதா இருக்கலாம். இது வரைக்கும் மத்தவங்க முன்னாடி நீங்க கையேந்தி நின்ன நிலைமை இப்போ அப்படியே மாறப்போகுது. அந்த நபர் உங்களுக்கு ஒரு குருவாவோ இல்ல ஒரு பெரிய வழிகாட்டியாவோ இருந்து உங்களை ஒரு ராஜயோகத்தை கூட்டிட்டு போக போறாரு. இது வரைக்கும் உங்க வாழ்க்கையில இதை நம்மளால செய்யவே முடியாதுன்னு நீங்க ஒதுக்கி வச்ச ஒரு லட்சியம் இப்போ அந்த நபரோட ஒரு சின்ன உதவியால ரொம்ப சுலபமா நிறைவேற போகுது. இவங்க வீட்டுக்குள்ள அந்த நபர் நுழையிற அந்த நேரம் உங்க ராசிக்கு ஒரு மிகப்பெரிய தனவரவுக்கான யோகத்தை உண்டாக்குது. அதாவது பணம் பல வழிகள்ல இருந்து வரப்போகுது. இது வரைக்கும் நீங்க ₹1 சம்பாதிக்கிறதுக்கு எவ்வளவோ கஷ்டப்பட்டிருப்பீங்க. ஆனா இப்போ நீங்க தொடர இடமெல்லாம் லாபம் கிடைக்க போகுது. இது ஏதோ ஆச்சரியமா தெரியலாம், ஆனா கிரகங்களோட அமைப்பு இப்போ அப்படி இருக்கு. அந்த மார்ச் 15க்கு அப்புறம் நீங்க ஒரு முக்கியமான பத்திரத்துல கையெழுத்து போடுவீங்க. அது உங்க வாழ்க்கையே மாத்த போற ஒரு கையெழுத்தா இருக்கும். அந்த புதிய நபர் ஒருவேளை உங்க ரத்த சம்பந்தப்பட்ட உறவா இருக்கலாம், இல்லைன்னா ரொம்ப காலத்துக்கு முன்னாடி நீங்க செஞ்ச ஒரு உதவிக்கு இப்போ நன்றி கடனா உங்களுக்கு உதவ வர்ற ஒருத்தரா இருக்கலாம். அவரோட வருகை உங்க குடும்பத்துல ஒரு மிகப்பெரிய கொண்டாட்டத்தை உண்டாக்கும். ரிஷப ராசிக்காரங்களுக்கு இப்போ இருக்கிற மனநிலை என்னன்னா, யாரையும் நம்ப கூடாதுங்கிற ஒரு வைராக்கியத்துல இருப்பீங்க. ஏன்னா அந்த அளவுக்கு நீங்க மத்தவங்களால காயப்பட்டிருக்கீங்க. ஆனா இந்த மார்ச் 15க்கு அப்புறம் வர்ற அந்த நபர் உங்க நம்பிக்கைய மறுபடியும் துளிர்க்க வைப்பாரு. அவரோட பேச்சுல ஒரு உண்மை இருக்கும், அவரோட செயல்ல ஒரு வேகம் இருக்கும். நீங்க இதுவரைக்கும் மத்தவங்களை நம்பி ஏமாந்தப்போ ஏற்பட்ட அந்த ஒரு விரக்தி இப்போ காணாம போக போகுது. அந்த நடக்காத ஒண்ணு நடக்க போகுதுன்னு சொன்னது உங்க மனசுக்குள்ள இருக்கிற அந்த ஒரு பெரிய ரகசிய ஆசைதான். அது எவ்வளவு பெரிய விஷயமா இருந்தாலும் சரி, இந்த மார்ச் மாசம் அதுக்கான கதவை திறந்து விட்டுடுச்சு.
அந்த புதிய நபர் உங்களுக்கு ஒரு பாதுகாப்பான உணர்வை கொடுப்பாரு. இனிமே நீங்க தனி ஆளா போராட வேண்டிய அவசியம் இல்ல, உங்களுக்குன்னு ஒரு பெரிய பலம் வந்துடுச்சுன்னு நீங்க முழுசா நம்பலாம். கடைசியா ஒண்ணு சொல்லிக்கிறேன், உங்க வீட்டு வாசல் தேடி வர்ற அந்த புதிய நபரை நீங்க சரியா அடையாளம் கண்டுக்கணும். அவங்க சொல்ல போற அந்த ஒரு வார்த்தை உங்க தலைவிதியை மாத்தும். மார்ச் 15க்கு அப்புறம் நீங்க ஒரு புது மனுஷனா மாற போறீங்க. இது வரைக்கும் நீங்க பட்ட கஷ்டம் எல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், இனிமே நீங்க அனுபவிக்க போற சந்தோஷம் தான் ரொம்ப பெருசு. உங்க ராசியில இருக்கிற அந்த ராஜயோகம் இப்போ முழுமையா வேலை செய்ய ஆரம்பிச்சிடுச்சு. நீங்க நினைச்சு கூட பார்க்காத ஒரு இடத்துல இருந்து உங்களுக்கு ஒரு மரியாதை தேடி வரும். அது உங்களுக்கே ஒரு பெரிய ஆச்சரியமா இருக்கும். மார்ச் பாதியில இருந்து உங்க நேரம் அப்படியே ஒரு அசுர வேகத்துல முன்னேற போகுது. தயாரா இருங்க, அந்த பொற்காலம் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. ரிஷப ராசிக்காரர்களுக்கு இந்த மார்ச் 15க்கு அப்புறம் இருக்கிற இன்னொரு மிகப்பெரிய அதிர்ஷ்டம் என்னன்னா, உங்க கைக்கு வர வேண்டிய ஒரு பழைய நகை இல்லைன்னா ஒரு சொத்து சம்பந்தப்பட்ட விஷயம் இப்போ ஒரு முடிவுக்கு வரப்போகுது. அந்த புதிய நபர் உங்க வீட்டுக்கு வரும்போது அவங்க கூடவே ஒரு பழைய ஞாபகத்தையும் ஒரு மிகப்பெரிய லாபத்தையும் கொண்டு வராங்க. நீங்க இப்போ வரைக்கும் நாம செஞ்ச தர்மம் நம்மளை காப்பாத்துமான்னு யோசிச்சுட்டு இருப்பீங்க. கண்டிப்பா காப்பாத்துங்க. நீங்க என்னைக்கோ யாருக்கோ செஞ்ச ஒரு சின்ன உதவி இப்போ அந்த புதிய நபர் மூலமா ஒரு பெரிய பலனா உங்க முன்னாடி வந்து நிக்குது. இதுதாங்க இறைவனோட கணக்கு. அந்த நடக்காத ஒண்ணு நடக்க போகுதுன்னு சொன்னேன்ல, அது ஒருவேளை உங்க குடும்பத்துல இருக்கிற ஒரு தீராத பகை முடிவுக்கு வர்றதா கூட இருக்கலாம். காலமா பேசாம இருந்த பங்காளிங்க இல்லைன்னா சொந்தக்காரங்க இப்போ அந்த புதிய நபரோட மத்தியஸ்தத்தால ஒண்ணு சேர போறாங்க. இது உங்க மனசுக்கு ஒரு பெரிய நிம்மதியை கொடுக்கும். ஏன்னா பணத்தை விட மன நிம்மதி தான் உங்களுக்கு ரொம்ப முக்கியம்னு நீங்க நினைக்கிறவங்க. உங்க ராசிக்கு இப்போ இருக்கிற கிரக நிலையை வச்சு பார்க்கும்போது பெண்கள் வழியா உங்களுக்கு ஒரு பெரிய அதிர்ஷ்டம் காத்துக்கிட்டு இருக்கு. அது உங்க அம்மாவா இருக்கலாம், மனைவியா இருக்கலாம், இல்ல மகளா இருக்கலாம். அவங்க மூலமா அந்த புதிய நபரோட அறிமுகம் உங்களுக்கு கிடைக்கலாம். அந்த நபர் உங்க வீட்டுக்குள்ள வரும்போது ஒரு மங்களகரமான சூழல் உருவாகும். உங்க வீட்டுல இருக்கிற நெகட்டிவ் எனர்ஜி எல்லாம் அப்படியே மறைஞ்சு ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் வரதை நீங்களே உணர்வீங்க. இது வரைக்கும் உங்க வீட்டுல ஒரு மாதிரி மந்தமான நிலைமை இருந்திருக்கும், யாருமே உற்சாகமா இருக்க மாட்டாங்க. ஆனா இப்போ அந்த புதிய நபர் வர்றதுனால ஒரு திருவிழா கோலம் உங்க வீட்டுல உண்டாக போகுது. அந்த நபர் கொண்டு வர்ற அந்த ஒரு செய்தி உங்க வருங்காலத்தையே திட்டமிடுறதுக்கு ஒரு பெரிய உதவியா இருக்கும். நீங்க இது வரைக்கும் நாம மட்டும் ஏன் இப்படி கஷ்டப்படுறோம்னு நினைச்ச அதே இடத்துல இப்போ எல்லாரும் உங்களை பார்த்து வியக்கிற அளவுக்கு ஒரு மாற்றம் வரப்போகுது. ரிஷப ராசி நேயர்களே, உங்க ஜாதகத்துல இப்போ குரு பகவான் ஒரு பலமான இடத்துல உட்கார்ந்து உங்க ராசியை பாக்குறாரு. இதனால நீங்க இப்போ எடுக்க போற எந்த ஒரு புது முயற்சியும் தோல்வியே அடையாது. அந்த புதிய நபர் உங்களுக்கு ஒரு பார்ட்னரா மட்டும் இல்லாம ஒரு பாதுகாப்பு கவசமா இருப்பாரு. பிசினஸ்ல நீங்க புதுசா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா அதுக்கு இதுதான் சரியான நேரம். அந்த புதிய நபர்கிட்ட இருக்கிற அந்த ஒரு ஐடியா உங்க பிசினஸ உலகளவுல கொண்டு போறதுக்கு ஒரு வழியா இருக்கும். நீங்க இதுவரைக்கும் முடங்கி கிடந்த அந்த ஒரு ப்ராஜெக்ட் இப்போ உயிர் பெறப்போகுது. உங்க எதிரிகள்லாம் இப்போ நீங்க வளர்றத பார்த்து அப்படியே திகைச்சு போய் நிப்பாங்க. அவங்களால இப்போ எதுவுமே செய்ய முடியாது, ஏன்னா உங்க நேரம் இப்போ அப்படி இருக்கு. அந்த புதிய நபரோட வருகை உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய மேஜிக் மாதிரி இருக்கும். நீங்க எதையெல்லாம் இழந்தீங்களோ அதையெல்லாம் வட்டியும் முதலுமா திருப்பி வாங்குற காலம் இது. இவங்க ஆரோக்கியத்துல கூட ஒரு பெரிய முன்னேற்றம் தெரியும்னு சொன்னேன்ல, அதுக்கு அந்த புதிய நபர் ஒரு காரணமா இருப்பாரு. அவங்க சொல்ல போற ஒரு சின்ன விஷயம் உங்க மன அழுத்தத்தை குறைச்சு உங்களை ஒரு தெளிவான சிந்தனைக்கு கொண்டு வரும். மார்ச் 15க்கு அப்புறம் உங்க கண்ணுல ஒரு புது ஒளி தெரியும். ஒரு பெரிய போராட்டத்துக்கு அப்புறம் கிடைக்கிற அந்த ஒரு வெற்றி உங்களுக்கு ஒரு பெரிய திருப்தியை கொடுக்கும். அந்த நடக்காத ஒண்ணு நடக்க போகுதுன்னு சொன்னது உங்க வாழ்க்கையில நீங்க ரொம்ப நாளா எதிர்பார்த்த ஒரு கௌரவமான பதவி கூட இருக்கலாம். அது தேடி வரும்போது நீங்க அதை அப்படியே கெட்டியா பிடிச்சுக்கணும். கிரகங்கள் உங்களுக்கு வழி காட்டுது. அந்த புதிய நபர் உங்களுக்கு துணையா வராரு. இனிமே உங்களுக்கு ஏறுமுகம்தான். உங்க வாழ்க்கையில இதுவரைக்கும் இருந்த இருட்டு எல்லாம் விலகி ஒரு பிரகாசமான வெளிச்சம் மார்ச் 15க்கு அப்புறம் தெரிய போகுது. ரிஷபராசிக்காரங்களே, இப்போ ஒரு ரகசியமான விஷயத்த நான் உங்களுக்கு சொல்ல போறேன். இவ்வளவு நேரம் நாம பார்த்தது ஒரு பக்கம் இருந்தாலும் இப்போ நான் சொல்ல போறதுதான் உங்க வாழ்க்கையோட ஆணி வேற அசைக்க போற ஒரு விஷயம். அந்த நடக்காத ஒன்று நடக்க போகுதுன்னு திரும்ப திரும்ப சொல்றேனே, அது வேற எதுவும் இல்லைங்க, உங்களோட அந்த பழைய கனவு தான். ஒரு காலத்துல நீங்க இத பத்தி பேசும்போது எல்லாரும் உங்களை பார்த்து சிரிச்சிருப்பாங்க. உனக்கெல்லாம் இது தேவையா நீ ஏளனமா கேட்டிருப்பாங்க. ஆனா இப்போ அதே விஷயத்த நீங்க சாதிச்சு காட்ட போறீங்க. அந்த புதிய நபர் உங்ககிட்ட வரும்போது ஒரு பழைய ஃபைலையோ இல்ல ஒரு பழைய ஞாபகத்தையோ கிளறி விடுவாரு. அதுதான் உங்க வெற்றிக்கான ஆரம்ப புள்ளி. மார்ச் 15க்கு அப்புறம் நீங்க ஒரு முக்கியமான இடத்துக்கு பயணம் போவீங்க. அந்த பயணத்துலதான் உங்களோட அந்த தொலைஞ்சு போன அதிர்ஷ்டம் உங்களுக்கு திரும்ப கிடைக்க போகுது.
நீங்க இதுவரைக்கும் மத்தவங்களுக்காக குனிஞ்சு குனிஞ்சு போனது போதும். இப்போ நிமிர்ந்து நின்னு சாதிக்க வேண்டிய நேரம் வந்துடுச்சு. அந்த புதிய நபர் ஒருவேளை உங்க வாழ்க்கையில வர்றப்போ அவரோட உருவம் வேணா சின்னதா இருக்கலாம், ஆனா அவரோட அறிவுத்திறன் ரொம்ப பெருசா இருக்கும். அவர் கொடுக்க போற அந்த ஒரு ஐடியா கோடிக்கணக்கான லாபத்தை விட உங்களுக்கு பெரிய நிம்மதியை கொடுக்கும். உங்க ராசியில இப்போ இருக்கிற அந்த கிரகங்களோட கூட்டணி உங்களை ஒரு கிங் மேக்கரா மாத்த போது. நீங்க ஒரு இடத்துக்கு போனீங்கன்னா அங்க இருக்கிற அதிகாரிகளே உங்களுக்காக காத்துக்கிட்டு இருப்பாங்க. இதுக்கெல்லாம் காரணம் அந்த மார்ச் பாதியில இருந்து மாற போற கிரக சஞ்சாரங்கள் தான். இது வரைக்கும் உங்க கூடவே இருந்துட்டு உங்களுக்கு தெரியாம உங்க காலை வாரினவங்க இப்போ தானா வழிவிடுவாங்க. நீங்க எதை நினைச்சும் கவலைப்படாம அந்த புதிய நபர் காட்டுற வழியில தைரியமா கால் எடுத்து வைங்க. ரிஷப ராசிக்காரங்களுக்கு இயல்பாவே ஒரு குணம் உண்டு. எதையும் தீர விசாரிச்சுதான் இறங்குவீங்க. அது இப்போ உங்களுக்கு ரொம்பவே கை கொடுக்க போகுது. அந்த புதிய நபர் உங்ககிட்ட ஒரு திட்டத்தை சொல்லும் போது அதை நீங்க உங்க அறிவால இன்னும் மெருகேத்துவீங்க. அதனால கிடைக்க போற வெற்றி உங்க பரம்பரைக்கே ஒரு பெருமையா இருக்கும். உங்க வீட்டுல இருக்கிற கஷ்டங்கள் எல்லாம் ஒரு மாய மாதிரி மறைஞ்சு போக போகுது. மார்ச் 15க்கு அப்புறம் உங்க பேங்க் பேலன்ஸ் உயர போறது ஒரு பக்கம் இருந்தாலும் உங்களோட மன தைரியம் இப்ப முன்ன விட பல மடங்கு அதிகமாகும். நீங்க யாருன்னு இந்த உலகத்துக்கு காட்ட வேண்டிய நேரம் இது. அந்த நடக்காத ஒன்று நடக்கும்போது உங்களை ஏளனம் செஞ்சவங்க எல்லாம் உங்க முன்னாடி வந்து கை கட்டி நின்னு ஆச்சரியப்படுவாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், உங்க மனசுக்குள்ள இருக்கிற அந்த பயத்தை முதல்ல தூக்கி போடுங்க. இது மறுபடியும் தப்பா போயிடுமோங்கிற அந்த எண்ணம் இனிமே உங்களுக்கு தேவையில்லை. ஏன்னா இப்போ உங்களுக்கு துணையா அந்த புதிய நபர் இருக்காரு. மேல இருந்து கிரகங்கள் உங்களை ஆசிர்வதிக்குது. உங்க ராசிக்கு இப்போ இருக்கிற அந்த ராஜயோகத்தை நீங்க முழுசா அனுபவிக்க போறீங்க. மார்ச் 15 தேதியை ஒரு பெரிய டயர்ல குறிச்சு வச்சுக்கோங்க. ஏன்னா அதுதான் உங்க வாழ்க்கையோட மறுபிறவி. அந்த நபர் வர்றப்போ உங்க வீட்டுல ஒரு சந்தோஷமான செய்தி வந்து சேரும். அது ஒரு குழந்தை பேரா இருக்கலாம், இல்லைன்னா ஒரு வெளிநாட்டு பயணமா இருக்கலாம். எதுவா இருந்தாலும் அது உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை தான் கொடுக்க போகுது. இன்னொரு ஆச்சரியமான விஷயம் காத்திருக்கு. அந்த புதிய நபர் உங்க வாழ்க்கைக்குள்ள வரும்போது உங்ககிட்ட இருக்கிற ஒரு பழைய பழக்கத்தையோ இல்ல ஒரு பழைய திக்கத்தையோ மாத்த போறாங்க. இது வரைக்கும் நீங்க ஒரு வட்டத்துக்குள்ளேயே சுத்திட்டு இருந்திருப்பீங்க. இதுக்கு மேல நம்மளால முடியாதுன்னு ஒரு எல்லை நீங்களே போட்டு வச்சிருப்பீங்க. ஆனா அந்த நபர் அந்த எல்லையை உடைச்சு எறிய போறார். மார்ச் 15க்கு அப்புறம் நீங்க எடுக்க போற அந்த புதிய முயற்சிக்கு அந்த நபர் ஒரு பெரிய துணை நிப்பாரு. இது வெறும் ஒரு ஆள் வர்ற விஷயம் மட்டும் இல்லைங்க. உங்க ஜாதகத்துல இருக்கிற ஒரு தோஷம் முடிவுக்கு வந்து ஒரு யோகம் ஆரம்பிக்கிற நேரம். நீங்க இதுவரைக்கும் பட்ட அவமானங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய மருந்தா இந்த மாற்றம் இருக்க போது. அந்த நடக்காத ஒன்று நடக்கும்போது நீங்க நிஜமாவே ஒரு நிமிஷம் கண் கலங்கி நிக்க போறீங்க. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு உணர்ச்சிகரமான மாற்றமா இது இருக்க போது. உங்க ராசிக்கு இப்போ இருக்கிற கிரகங்களோட கூட்டணி உங்க பேச்சுக்கு ஒரு தனி சக்தியை கொடுக்குது. நீங்க எதை சொன்னாலும் அது பலிக்கிற ஒரு நேரம் இது. அந்த புதிய நபர் ஒருவேளை உங்ககிட்ட வந்து ஒரு ரகசியத்தை சொல்லும் போது அதை நீங்க சரியா பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா உங்க தலைமுறையே உட்காந்து சாப்பிடுற அளவுக்கு ஒரு வசதி வந்து சேரும். மார்ச் 15க்கு அப்புறம் உங்க வீட்டு விசேஷங்கள்ல அந்த நபரோட பங்கு ரொம்ப முக்கியமா இருக்கும். நீங்க மத்தவங்களுக்கு கொடுத்து வராத பணம், இல்ல மத்தவங்க ஏமாத்தின நிலம், இதெல்லாம் இப்போ தானா உங்க கைக்கு திரும்ப வர்றதுக்கு ஒரு வழி பிறக்கும். அந்த புதிய நபர் அந்த வழியை காட்டுற ஒரு தேவதூதனா இருப்பார். உங்க மனசுல இப்போ ஒரு நிம்மதி பிறக்கும் பாருங்க. அதுதான் இந்த மார்ச் மாசத்தோட மிகப்பெரிய வெற்றி. ரிஷப ராசிக்காரங்க எப்பவுமே ஒரு விஷயத்த நம்புறதுக்கு முன்னாடி 1000 தடவை யோசிப்பீங்க. ஆனா இப்போ கிரகங்கள் உங்களை நம்ப வைக்க போகுது. அந்த புதிய நபர் உங்க வாழ்க்கையில நுழையும் போது ஒரு சின்ன அறிகுறி தெரியும். அது உங்க வீட்டு வாசல்ல ஒரு மங்களமான பொருள் வரதா இருக்கலாம், இல்லைன்னா ஒரு நல்ல பறவை உங்க வீட்டுக்கு வரதா கூட இருக்கலாம். இதெல்லாம் ஒரு நல்ல காலத்துக்கான அறிகுறி தான். மார்ச் 15க்கு அப்புறம் உங்க ராசியில இருக்கிற ராகுவும் கேதுவும் ஒரு நல்ல இடத்துக்கு மாற போறாங்க. இதனால உங்க எதிரிகளோட தொல்லை மொத்தமா முடியும். அந்த புதிய நபர் மூலமா உங்களுக்கு கிடைக்க போற அந்த ஒரு அங்கீகாரம் உங்களை சமூகத்துல ஒரு பெரிய இடத்துல உட்கார வைக்கும். இது வரைக்கும் உங்களை மதிக்காத சொந்தக்காரங்க முன்னாடி நீங்க கார்ல வந்து இறங்குற அந்த நிமிஷம் ரொம்ப தொலைவில் இல்ல. கடைசியா ஒன்னு சொல்றேன். மார்ச் 15க்கு அப்புறம் நீங்க செய்ய போற அந்த ஒரு காரியம் உங்க வாழ்க்கையோட திருப்பு முனையா இருக்கும்னு சொன்னேன் இல்லையா? அது உங்க தன்னம்பிக்கையால மட்டும் நடக்க போறது இல்ல. அந்த புதிய நபரோட ஆசீர்வாதமும் துணையும் அதுல இருக்கு. நீங்க இது வரைக்கும் தேடி தேடி அலைஞ்ச அந்த ஒரு நிம்மதி இப்ப உங்க வீடு தேடியே வரப்போகுது. அந்த நபர் யாருன்னு நீங்க தெரிஞ்சுக்கும் போது உங்களுக்கே ஒரு பெரிய ஆச்சரியம் இருக்கும். ஏன்னா அவர் உங்களை ரொம்ப நாளா கவனிச்சுக்கிட்டு இருந்த ஒருத்தரா கூட இருக்கலாம். அவரோட வருகை உங்க வாழ்க்கையில ஒரு புது அத்தியாயத்தை ஆரம்பிக்க போகுது. தயாராயிருங்க. ரிஷபராசிக்கு இது பொற்காலத்தோட ஆரம்பம். அந்த நடக்காத அற்புதம் இப்போ அரங்கேற போகுது. ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த மார்ச் 15க்கு அப்புறம் நடக்க போற அந்த ஒரு விஷயம் உங்க குலதெய்வத்தோட நேரடி ஆசீர்வாதம்னு தான் சொல்லணும். இத்தனை காலமா உங்க வீட்டுல ஒரு விதமான இருட்டு சூழ்ந்திருந்த மாதிரி ஒரு உணர்வு
உங்களுக்குள்ள இருந்திருக்கும். என்னதான் பணம் வந்தாலும், என்னதான் வசதி இருந்தாலும், ஏதோ ஒரு குறையும் ஒரு மனபாரமும் உங்களை தூங்க விடாம செஞ்சிருக்கும். ஆனா இப்போ அந்த புதிய நபர் உங்க வீட்டு வாசல்ல கால் எடுத்து வைக்கும்போது அந்த மொத்த பாரமும் அப்படியே காணாம போக போகுது. அந்த நபரை உங்ககிட்ட கொண்டு வரப்போற அந்த ஒரு விஷயம் உங்க முன்னோர்கள் உங்களுக்கு விட்டுட்டு போன ஒரு புதையல் மாதிரி இருக்க போகுது. அது ஒருவேளை மறைஞ்சு போயிருந்த ஒரு ஆவணமா இருக்கலாம், இல்லைன்னா ரொம்ப காலமா கிடைக்காம இருந்த ஒரு அங்கீகாரமா இருக்கலாம். அந்த நடக்காத ஒன்று நடக்கும்போது உங்க கண்ணுல வர்ற அந்த ஆனந்த கண்ணீர் தான் உங்க வாழ்க்கையோட புது ஆரம்பத்துக்கான அடையாளம். உங்க ராசிக்கு இப்போ கிரகங்களோட சஞ்சாரம் அப்படி ஒரு வேகத்துல இருக்கு. நீங்க இதுவரைக்கும் நாம ஏன் இவ்வளோ கஷ்டப்படுறோம்னு நினைச்ச ஒவ்வொரு நிமிஷத்துக்கும் இப்போ பல மடங்கு சந்தோஷத்தை காலம் உங்களுக்கு திருப்பி தரப்புது. அந்த புதிய நபர் உங்க வாழ்க்கையில வர்றதுக்கு முன்னாடி உங்க கனவுல ஒரு சின்ன அறிகுறி தெரியலாம். ஏதோ ஒரு பெரிய ஒளி உங்க வீட்டுக்குள்ள வர மாதிரியோ இல்லனா ஒரு தெய்வீகமான உணர்வோ உங்களுக்கு தோணும். மார்ச் 15க்கு அப்புறம் நீங்க ஒரு முக்கியமான முடிவை எடுப்பீங்க. அந்த முடிவு உங்களுக்கோ உங்க குடும்பத்துக்கோ மட்டும் இல்லாம உங்களை நம்பி இருக்கிற நிறைய பேரோட வாழ்க்கையும் மாத்த போகுது. நீங்க இதுவரைக்கும் ஒரு சாதாரண மனுஷனா வாழ்ந்தது போதும், இப்போ நீங்க ஒரு ஆளுமையா மாற போறீங்க. அந்த புதிய நபர் உங்களுக்கு ஒரு குருவா இருந்து உங்களை அந்த உயரத்துக்கு கூட்டி போவாரு. ரிஷபராசி நேயர்களே, உங்க மனசுல இருக்கிற அந்த ஒரு ரகசிய பயம், அதாவது யாராவது நம்மளை கவிழ்த்துடுவாங்களோங்கிற அந்த பயத்தை முதல்ல தூக்கி போடுங்க. ஏன்னா இப்போ உங்களுக்கு துணையா நிக்கிறது ஒரு சாதாரண மனுஷன் கிடையாது, உங்க விதியை மாத்த வந்த ஒரு தூதுவர். மார்ச் 15க்கு அப்புறம் உங்க வீட்டுல நடக்க போற அந்த ஒரு விசேஷம் ஊரே பேச போற ஒரு விஷயமா இருக்கும். இது வரைக்கும் உங்களை மதிக்காதவங்க கூட இவருக்கு எப்படி இவ்வளவு பெரிய அதிர்ஷ்டம் கிடைச்சதுன்னு ஆச்சரியப்பட்டு நிப்பாங்க. நீங்க எதை நினைச்சும் பின்வாங்காம வர்ற வாய்ப்புகளை அப்படியே கெட்டியா பிடிச்சுக்கோங்க. அந்த புதிய நபர் சொல்ல போற அந்த ஒரு ரகசிய தகவல் உங்க பொருளாதார நிலையை உச்சத்துக்கு கொண்டு போக போகுது. நீங்க நினைச்சு கூட பார்க்காத ஒரு ராஜ வாழ்க்கை இப்போ உங்களுக்கு ஆரம்பமாகுது. கடைசியா ஒண்ணு மட்டும் மனசுல வச்சுக்கோங்க, மார்ச் 15ங்கிறது வெறும் தேதி கிடையாது, அது உங்க கஷ்டங்களோட முடிவு. அந்த நபர் வர்றப்போ உங்க வாழ்க்கையில இருக்கிற அத்தனை சிக்கல்களும் நூலிருந்த பட்டம் போல பறந்து போயிடும். நீங்க இதுவரைக்கும் இறைவன் கிட்ட வச்ச ஒவ்வொரு கோரிக்கையும் இப்போ நிறைவேற போகுது. அந்த நடக்காத அற்புதம் உங்க கண் முன்னாடியே அரங்கேற போகுது. உங்க ராசியில இருக்கிற அந்த தனயோகம் இப்போ முழு வீச்சுல வேலை செய்ய ஆரம்பிச்சிருக்கு. நீங்க இவ்வளவு நாள் பட்ட கஷ்டத்துக்கு ஒரு பெரிய வெகுமதி காத்துக்கிட்டு இருக்கு. அந்த புதிய நபர் உங்க வீட்டுக்கு வரும்போது ஒரு புது நம்பிக்கையோட அவங்கள வரவேற்பு செய்யுங்க. ஏன்னா அவங்கதான் உங்க வாழ்க்கையோட விடிவெள்ளி. முக்கியமான ஒரு விஷயம் சொல்ல போறேன், இதை கேட்டா நீங்க நிஜமாவே சிலிர்த்து போயிடுவீங்க. உங்க வாழ்க்கையில ரொம்ப வருஷமா ஒரு இழுபறியான விஷயம் இருந்திருக்கும். அதாவது ஒரு கோர்ட் கேஸா இருக்கலாம், இல்லைன்னா அரசாங்கத்துல இருந்து வர வேண்டிய ஒரு பெரிய அனுமதியா இருக்கலாம். இதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. நாம எவ்வளவோ காசு செலவு பண்ணிட்டோம், ஆனா எதுவுமே நடக்கலன்னு நீங்க சோர்ந்து போய் உட்கார்ந்து இருப்பீங்க. ஆனா பாருங்க, அந்த மார்ச் 15க்கு அப்புறம் உங்க வீட்டுக்கு வரப்போற அந்த புதிய நபரு கையில ஒரு ஃபைலோட இல்லைன்னா ஒரு முக்கியமான தகவலோட வருவாரு. அவர் சொல்ல போற அந்த ஒரு விஷயம் பல வருஷமா தீராத அந்த பிரச்சனைய ஒரே நிமிஷத்துல தீர்த்து வைக்க போகுது. இதுதாங்க அந்த நடக்காத ஒன்று நடக்க போகுதுன்னு நான் சொன்னது. யாருமே எதிர்பார்க்காத ஒரு நேரத்துல, யாருமே நினைக்காத ஒரு நபர் மூலமா உங்களுக்கு இந்த வெற்றி கிடைக்க போகுது. இது ஏதோ தற்செயலா நடக்கிறது இல்ல, உங்க ராசிக்கு இப்போ இருக்கிற அந்த தர்மகர்மாதிபதி யோகம் தான் இதை சாத்தியமாக்குது. உங்க மனசுக்குள்ள ஒரு பெரிய பாரம் எப்பவும் இருக்கும். அதாவது நம்மள நம்பி இருக்கிறவங்களுக்கு நாம எதுவுமே செய்யலையேங்கிற அந்த ஒரு குற்ற உணர்ச்சி. ஆனா இப்போ அந்த புதிய நபரோட வருகையால உங்களுக்கு கிடைக்க போற அந்த பெரிய லாபம் உங்க குடும்பத்தோட மொத்த தலையெழுத்தையே மாத்த போகுது. நீங்க இவ்வளவு நாள் பட்ட அவமானங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய பதிலடி கொடுக்க போறீங்க. மார்ச் 15க்கு அப்புறம் நீங்க ஒரு புது வண்டி வாங்குறதுக்கோ இல்லைன்னா ஒரு பெரிய சொத்து வாங்குறதுக்கோ வாய்ப்பு பிரகாசமா இருக்கு. அந்த புதிய நபர் உங்களுக்கு ஒரு ஏஜென்ட் மாதிரி இல்லாம உங்க சொந்தக்காரர் மாதிரி நின்னு எல்லாத்தையும் முடிச்சு தருவாரு. அவர் ஒருவேளை உங்க பழைய நண்பரோட தம்பியா இருக்கலாம், இல்லைன்னா நீங்க எதிர்பார்க்காத ஒரு தூரத்து உறவா கூட இருக்கலாம். ஆனா அவரோட வரவு உங்க வீட்டுக்குள்ள ஒரு லட்சுமி கடாட்சத்தை கொண்டு வரப்போகுது. இது வரைக்கும் நீங்க பார்த்தது வெறும் ஆரம்பம்தான். இனிமேதான் உங்க உண்மையான ஆட்டம் ஆரம்பமாக போகுது. ரிஷபராசி நேயர்களே, உங்க ராசிநாதன் சுக்கிரன் இப்போ உச்சம் பெற்ற நிலைக்கு வர்றதுனால உங்க வாழ்க்கையில ஒரு ஆடம்பரமான சூழல் உருவாக போகுது. இது வரைக்கும் ஒரு சாதாரணமான சாப்பாட்டுக்கும் சாதாரணமான வாழ்க்கைக்கும் கஷ்டப்பட்ட நீங்க இப்போ ஒரு ராஜ வாழ்க்கை வாழ போறீங்க. அந்த புதிய நபர் உங்க வீட்டுக்கு வரும்போது அவங்க கூடவே ஒரு அதிர்ஷ்ட காற்றையும் கூட்டிட்டு வராங்க. உங்க வீட்டுல இருக்கிற சின்ன பசங்களுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு தேடி வரும். அவங்க மூலமா உங்க குடும்பத்துக்கு ஒரு பெரிய கௌரவம் கிடைக்க போகுது. இது எல்லாமே அந்த மார்ச் 15க்கு அப்புறம் நடக்க போற அந்த மிராக்கிள் தான். நீங்க இதுவரைக்கும் கடவுள் நம்மளை கைவிட்டுட்டாருன்னு நினைச்ச ஒவ்வொரு தருணத்துக்கும்
இப்போ பல மடங்கு சந்தோஷத்தை அனுபவிக்க போறீங்க. அந்த நடக்காத அற்புதம் இப்போ உங்க வாசல்ல காத்துக்கிட்டு இருக்கு. அந்த புதிய நபர் உங்க வீட்டு பெல்லை அழுத்துற அந்த நிமிஷம் உங்க கஷ்டங்கள்லாம் காணாம போக போகுது. இது வரைக்கும் நீங்க மத்தவங்க கிட்ட கையேந்தி நின்னது இல்லனா ஒரு உதவிக்காக காத்துக்கிட்டு இருந்தது எல்லாம் போதும். இப்போ நீங்க மத்தவங்களுக்கு கொடுக்க போற ஒரு பெரிய இடத்துக்கு வர போறீங்க. அந்த மார்ச் 15க்கு அப்புறம் உங்க வாழ்க்கையில வர்ற அந்த புதிய நபர் உங்ககிட்ட ஒரு முக்கியமான ஒரு தகவலை சொல்ல போறாரு. அது உங்க பூர்வீக சொத்து பத்தினதா இருக்கலாம், இல்லனா நீங்க செஞ்ச ஏதோ ஒரு முதலீடு இப்போ பல மடங்கு பெருகி நிக்கிற செய்தியா இருக்கலாம். இது வரைக்கும் இவ்வளோ காசு நமக்கு எப்படி வரும்னு நீங்க ஆச்சரியப்பட்ட ஒரு விஷயம் இப்போ ரொம்ப சுலபமா உங்க கைக்கு வந்து சேரப்போகுது. அந்த புதிய நபர் உங்க வீட்டுக்கு வரும்போது அவங்க கூடவே ஒரு மங்கள பொருளை கொண்டு வருவாங்க. அது உங்க வீட்டுக்குள்ள வர்றப்போ உங்க வீட்டுல ஒரு புது மனம் வீசும். இது ஏதோ கற்பனை இல்லைங்க. உங்க ராசிக்கு இப்போ கிரகங்களோட சஞ்சாரம் அப்படி ஒரு யோகத்தை கொடுக்குது. நீங்க இது வரைக்கும் நாம மட்டும் ஏன் ஒதுக்கப்பட்டிருக்கோம்னு நினைச்ச அதே இடத்துல இப்போ எல்லாரும் வந்து உங்ககிட்ட ஆலோசனை கேட்க போறாங்க. அந்த நடக்காத ஒன்று நடக்கும்போது உங்க ஊரே உங்களை பத்தி பேசும். ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு கௌரவமான பதவி இல்லைன்னா ஒரு பொறுப்பு உங்க வாசல் தேடி வரப்போகுது. அந்த புதிய நபர் அதுக்கான ஒரு பாலமா இருப்பாரு. இனிமே நீங்க பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா உங்க பின்னாடி இப்போ ஒரு பெரிய சக்தி துணைக்கு வந்துடுச்சு. மார்ச் பாதியிலிருந்து உங்க நேரம் அப்படி ஒரு உச்சத்துக்கு போக போகுது. அந்த புதிய நபர் யாருன்னு நீங்க அடையாளம் காண்றப்போ உங்களுக்கே ஒரு பெரிய நிம்மதி கிடைக்கும். ஏன்னா அவங்க வேற யாரும் இல்ல, உங்க வெற்றிக்கான சாவியை தாங்கிட்டு வர்ற ஒரு நல்வழி காட்டிதான். கடைசியா ஒரு ரகசியத்தோட இந்த உரையை நான் முடிச்சுக்கிறேன். அந்த மார்ச் 15க்கு அப்புறம் உங்க வீட்டுக்கு வர்ற அந்த புதிய நபர் வெறும் அதிர்ஷ்டத்தை மட்டும் கொண்டு வரலைங்க, உங்க பரம்பரைக்கே ஒரு பெரிய விடிவெள்ளியா இருக்க போறாங்க. இது வரைக்கும் உங்க ஜாதகத்துல ஒரு பெரிய முட்டுக்கட்டையா இருந்த அந்த ஒரு விஷயம் இப்போ சுலபமா உடைய போகுது. நீங்க நினைச்சு கூட பார்க்காத அந்த ஒரு அற்புதம் நடக்கும்போது நீங்க நிஜமாவே உங்க குலதெய்வத்துக்கு ஒரு பெரிய நன்றியை சொல்லுவீங்க. இது வரைக்கும் நான் சொன்ன எல்லா விஷயங்களும் கிரகங்களோட சஞ்சாரத்தை வச்சு சொன்னதுதான். ஆனா அந்த மார்ச் பாதியில இருந்து உங்க வாழ்க்கையில வீச போற அந்த வசந்த காற்று உங்களை ஒரு பெரிய இடத்துக்கு கொண்டு போகும். நீங்க எதை நினைச்சும் தயங்காதீங்க, பயப்படாதீங்க. உங்களை சுத்தி இருக்கிற அந்த நல்ல சக்திகளை உணருங்க. அந்த புதிய நபரோட வருகை உங்க வாழ்க்கையில ஒரு புது அத்தியாயத்தை எழுதிடும். ரிஷபராசிக்காரங்களுக்கு இனிமே எல்லாமே ஏறுமுகம்தான். இந்த தகவல்கள் உங்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கையை கொடுத்திருக்கும்னு நான் நம்புறேன். உங்க மனசுல இருக்கிற ஆசைகள் எல்லாம் அந்த இறைவனோட அருளால சீக்கிரமே நிறைவேறணும்னு நானும் மனதார வேண்டிக்கிறேன். உங்களோட ராசி நட்சத்திரம் இல்லனா உங்களுக்கு இப்போ இருக்கிற மனக்குறைகளை கீழே இருக்கிற கருத்து பெட்டியில மறக்காம பதிவிடுங்க. நான் கண்டிப்பா உங்களுக்கு பதில் சொல்றேன். நம்மோட இந்த ஆன்மீக பக்கத்துல நீங்களும் ஒரு அங்கமா இருக்கணும்னு கேட்டுக்கிறேன். உங்களோட ஆதரவு தான் எனக்கு பெரிய பலம். இந்த தகவலை உங்க நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் பகிர்ந்து அவங்களையும் இந்த அதிர்ஷ்டத்தை தெரிஞ்சுக்க செய்யுங்க. இவ்வளவு நேரம் பொறுமையா கேட்ட உங்க எல்லாருக்கும் என்னோட மனமார்ந்த நன்றிகள். மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெற்றுக் கொள்வது உங்களது வழிகாட்டு ஜோதிடர் லக்ஷ்மி. வணக்கம்.